வா தம்பி, எப்படி இருக்க? நான் இன்னைக்கு எந்த சவாரியும் புக் பண்ணலையே. ஒன்றும் இல்லை அத்தை, சர்ச்சை தேடி ஒருத்தர் வந்தாங்க. இந்த ஏரியாவில் எந்த சர்ச்சும் தெரியாது, அதான் உங்களுக்கு தெரியாமட்டு கூட்டிட்டு வந்தேன். யார் அவங்க? கொஞ்சம் கூட்டிட்டு வா பார்ப்போம். அவங்க பேர் ஏதோ இயேசுவா. என்ன இயேசுவா? சீக்கிரமா கூட்டிட்டு வா. ஐயா இங்க வாங்க ஐயா, இதான் நான் சொன்ன ஆளு. அடடா தம்பி, இவர் பார்க்க அப்படியே உண்மையான இயேசுவா மாதிரி இருக்காரு. ஐயா, யாரு நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? யார் உங்களுக்கு வேணும்? நீ தான் எனக்கு வேண்டும். ஐயா, நானே கான்சர்ட்டுக்கு வேகமா கிளம்பிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற. அங்க நிறைய பாவிங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் தான் வயசு பண்ணணும். நீங்க வேணா என் கூட வாங்கல. டேய் லூசு, அவரை எங்க ஏத்துலியோ அங்கேயே போய் இறக்கி விட்டுரு. ஓகே கைஸ், வாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம செட்டு கிளம்பலாம். இதுக்கப்புறம் எதுவும் வேலைக்காது, நேரம் வேற ஆகிட்டு இருக்கு. நேரம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க தங்கிட்டு நான் என் காலையில சர்ச்சில் கொண்டு போய் விட்டுடுறேன், சரியா? நம்ம வீடு ஒன்றும் பெரிய வீடு இல்லை ஏசப்பா, ஒரு குடிசை வீடு தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏசப்பா. மழை பெய்யுதா ஒழுக்கம் பார்த்துக்கோங்க ஏசப்பா. வாங்க ஏசப்பா, இதான் நம்ம வீடு. நீங்க இங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். ஏசப்பா, உங்களுக்காக சாப்பாடு வாங்க போகும்போது 4-5 பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு காசு இல்லாம என்னை அடிச்சு போட்டு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. என் வண்டி எல்லாம் உடச்சிட்டாங்கப்பா. இங்க பாருங்கப்பா, என்னெல்லாம் அடிச்சு போட்டிருக்காங்க. என்னால தாங்கவே முடியல. இப்ப என்ன பண்றதுன்ட்டே தெரியல. போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன். நீங்கள் பார்த்த இந்த காரியங்கள் தான் உங்களை உட்படுத்தவும் சுட்டிக்காட்டவும் அல்ல. நான் மிகவும் வருகிறேன். என்னுடைய பிறப்பை நாளிலே உங்களுக்கு காணப்படுகிறேன். கொண்டாட்டத்தில் என்னிடத்தில் நீங்களுக்கான புத்த அன்பையே விரும்புகிறேன். என் வார்த்தைக்குரிய நான் நடப்பீர்கள் என்று விரும்புகிறேன். என் வார்த்தையை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்று விரும்புகிறேன். நான் உங்களிடத்தில் காண்பித்த அன்பை எங்கே? நான் உங்களுக்காக திறந்த என் வார்த்தை எங்கே? நான் ரத்தம் சிந்திய பலனை மனதில் நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்னுடைய படத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவன்?